Hello everyone, this is Vinod from Simple and Smart Traders. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிஃப்டி மெட்டலில் இருக்கக்கூடிய டாடா ஸ்டீல் அண்ட் நிஃப்டி பேங்க்கில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா SBI இந்த ரெண்டு ஸ்டாக்கோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டாடா ஸ்டீல் எடுத்துக்கலாம். டாடா ஸ்டீல் வந்து நிஃப்டி மெட்டலில் இருக்கக்கூடிய ஹை வெயிட்டேஜ் உள்ள ஸ்டாக். அதாவது ஒரு 30% வந்து ஓவரால் நிஃப்டி மெட்டலில் டாடா ஸ்டீல் மட்டுமே வந்து அதோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு இதோட வியூ டெக்னிக்கலாக வந்து கரண்ட் மார்க்கெட் வந்து மந்த்லியில் ப்ரீவியஸ் ஹை, அதாவது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு சேம் அதே பாயிண்டில் சப்போர்ட் லெவலில் நின்றுட்டுருக்கு. ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த கேண்டில் ரிஜெக்ஷன் தெரியுது உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல கன்சால்டேஷன் ஆகிட்டுருக்கு, சப்போர்ட் எடுத்து நின்றுட்டுருக்கு. ஸோ லோயர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தோம்னா, அதாவது டே டைம் ஃப்ரேமில் ஒரு பெரிய ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணி கீழே வந்துட்டுருக்கு. கரண்ட் லெவலில் வந்து பார்த்தோம்னா ஒரு பாக்ஸ் டைப்பில் கன்சால்டேஷன் ஆகிட்டு. ஸோ நம்மளுக்கு ட்ரெண்ட் லைன் ஆல்ரெடி பிரேக் ஆகிடுச்சு. ஆனால் இது வேலிடா அப்படின்னு சொன்னால் இது வேலையே கிடையாது. நம்மளுக்கு ட்ரெண்ட் லைன் வந்து எப்படி பிரேக் ஆகிருக்கணும் அப்படின்னா, ஸ்ட்ராங்காக ஒரு வந்து புள்ளி ஸ்கேனில் வந்து டே கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கணும் இந்த இடத்துல. ஆனால் அது பிரிண்ட் ஆகலை. ட்ரை பண்ணுறாங்க பிரேக் பண்ணுறதுக்கு, ஆனால் வந்து க்ளோசிங் வந்து கீழே வந்து வச்சுட்டு போயிடறாங்க. ஸோ போதுமான பையர்ஸ் வந்து இன்னும் உள்ளே என்ட்ரு ஆகலை. ஸோ இப்போ ஃபர்தராக நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு க்ரீன் கேண்டில் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இங்கே புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல பை போகலாம். பை மீன்ஸ் ஒரு 2 to 3 months ஆகுது நம்ம வெயிட் பண்ணணும். ஷார்ட் டேர்மில் ஒரு 30% வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் தரக்கூடிய எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. இது ஒரு நல்ல டாடா ஸ்டீல் வந்து ஒரு நல்ல ஃபண்டமெண்டலாகவும் சரி டெக்னிக்கலாகவும் சரி ஒரு ஸ்டேபிளான ஸ்டாக்கு. இது எப்போவுமே வந்து பெருசாக க்ராஷ் ஆகிறதோ ஒரு 20%, 30%, 40% இதெல்லாம் வந்து கரெக்ஷன் வரதோ எல்லாம் இருக்குது. மேக்ஸிமம் வந்து இப்போ 10 to 15 to 20% ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஏன்னா அகைன் வந்து சூட்டாக பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்விங்கை எடுத்துகிட்டு புது ரைஸ் போயிட்டே தான் இருக்கும். ஸோ டாடா ஸ்டீல் வந்து இந்த ப்ரைஸுக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேர் கேஸு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணும்போது செல் ஆகிட்டே இருக்கும். இந்த இடத்துல இருக்குது டிவிஎஸ் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஏரியா. ஸோ அதை உடைக்க முடியாமல் தான் வந்து மறுபடியும் தொட்டு கீழே வந்துட்டு இருக்கு. ஒன்ஸ் இது ரைஸ் ஆகி பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மேலே போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இப்போதைக்கு நிலமை டாடா ஸ்டீலில். தென் அகைன் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி மந்த்லிலையும் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருக்குது. இது பிரேக் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியான பிரேக் பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு செல்லிங் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து எதுவும் திங்க் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பை பண்ணிட்டே இருங்க. முன்னாடியே வந்து அக்ரெசிவாக பை பண்ணணும்னு நினைக்கிறோம், இந்த இடத்துல பை பண்ணலாம். ஒன்ஸ் இது கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் பை பண்ணுறவங்க, கன்சர்வேட்டிவாக பை பண்ணுறவங்க இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணதுக்கப்புறம் பை போய்க்கலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி ப்ராப்பராக வந்து அதுக்கேற்ற ரிஸ்க் ரிவார்டெலாம் ஃபாலோ பண்ணி இது யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து வந்து
ஸ்டேட் பேங்க் ஆஃப் எஸ்பிஐ அதே மாதிரி தான். எஸ்பிஐ வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க். இது சேம் அதே மாதிரி இது என்ன இருக்கணும்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே தான் போயிட்டே இருக்குது. புது கைஸ் வந்து போயிட்டே தான் இருக்குது. இப்போ வரது வந்து ஜஸ்ட் ஒரு கரெக்ஷன் தான். இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆக்ட் ஆகும். 740 வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அது கீழே மார்க்கெட் வந்து போகாது. இதுவும் அந்த டாடா ஸ்டீல் மாதிரியே தான். இங்கே ஒரு சப்போர்ட்டு பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அந்த இடத்துல நின்றுட்டுருக்கு மார்க்கெட்டு. மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனை டெஸ்ட் பண்ணிவிட்டு 1 2 1 3 4th டைம் இங்கே நிற்கிது. ஒன்ஸ் இது பிரேக் ஆச்சு அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இது வந்து வெஜ்ஜுன்னு சொல்லுவாங்க. வெஜ் மீன்ஸ் கன்வர்ஜென்ட் ஆகிட்டு, அதாவது ப்ரைஸ் வந்து அப்படியே குறுகிட்டே வரும். இதோட ஸ்விங் லெவல் வந்து கம்மியாகிட்டே வரும். கம்மியாக ஒரு ரேஞ்ச் வந்த உடனே ஏதோ ஒரு சைடு உடைக்கத்தான் செய்யும். இப்போது செல்லிங் மார்க்கெட்டில் மேக்ஸிமம் அப்பர் சைடு தான் உடைக்கிறதுக்கான 90% பாசிபிலிட்டி வந்து அப்பர் சைடு தான். எப்படி உடைக்கணும் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்ட்ராங்காக ஒரு புல்லிஷ் கேன் இந்த இடத்துல நம்மளுக்கு பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா எகைன் வந்து ஃபஸ்ட் டார்கெட்டே வந்து இமீடியட் ஃபஸ்ட் டார்கெட்டே வந்து ஒரு 30-40 அரௌண்ட் ஒரு 15% ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். இது மேக்ஸிமம் 1 or 2 months போயிடும். ஏன்னா நிஃப்டி பேங்க்கு வந்து இன்றைக்கி ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நிஃப்டியும் சரி நிஃப்டி பேங்க்கும் சரி ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓவராலாக எல்லா பேங்க்குமே வந்து புல்லிஸுக்கு திரும்புறது தான் ட்ரை பண்ணுவாங்க. ப்ளஸ் புல்லிஸ் தான் திரும்பும். ஸோ இது ஆப்பர்ச்சுனிட்டி எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு என்ன இப்போதைக்கு ஆனால் செல் ஆகுமா எகைன் வந்து கீழே செல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ டாடா ஸ்டீல் சொன்ன மாதிரியே தான் இதுவும். அக்ரெசிவாக பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல பை பண்ணிக்கோங்க. இல்லை கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் நான் பை பண்ணோம். பை பண்ணோடனே அதாவது என்ட்ரி எடுத்தோடனே எனக்கு கன்சால்டேட் ஆகாமல் போர்ட்ஃபோலியோ வந்து க்ரீனில் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ட்ரியில் போய்க்கோங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு நிலமை. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இதேமாரி ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்கோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட வியூ வந்து வீக்லி ஒன்ஸ், அதாவது வீக்லியோட லெவல்ஸ் வந்து பேஸ் பண்ணி நம்ம ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து அதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.